பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம் செருபாபேலுக்கு முன்பாக சமபூமி ஆவாய். ஏசப்பா அந்த பிரச்சனையை பார்த்து ஆண்டவர் பேசுறாரு, அந்த போராட்டத்தை பார்த்து ஆண்டவர் பேசுறாரு. ரெண்டு பேரையும் கர்த்தர் ரெண்டு பக்கமா நிறுத்துறாரு. ஒரு பக்கத்துல பிரச்சனையை நிறுத்துறாரு, இன்னொரு பக்கத்துல உங்களை நிறுத்துறாரு. ரெண்டு பேரையும் நிறுத்தினா பிரச்சனையும் உங்களையும் நிறுத்தினா பிரச்சனை மலை போல நிக்குது, பிரச்சனை பர்வதம் போல நிக்குது. நீங்க குட்டியா தெரியுறீங்க, ஆனா ஆண்டவர் அந்த பிரச்சனையை பார்த்து சொல்றாரு, நீ பெரிய பர்வதமா இருக்கலாம், நீ பார்வைக்கு உயரமா இருக்கலாம், நீ பயப்படத்தக்கவனா இருக்கலாம், ஆனா என் பிள்ளையாகிய செருபாபேலுக்கு முன்னாடி நீ சமபூமி ஆவாய். ஆமென், ஹல்லேலூயா. பிரதர், உங்களுக்கு முன்னாடி இருக்கிற அந்த பிரச்சனைக்கு ஆண்டவர் உங்களை பெருக பண்ணினா போதும். நீங்க இப்ப பாருங்களேன், இங்க ஒரு மலை ஒன்று இருக்கணும், ஒரு மலை ஒன்று இருக்கணும், இல்ல ஒரு குன்று ஒன்று இருக்குன்னு வச்சுங்களேன். இங்க ஒரு சின்ன மலை இருக்குது. இந்த மலை வளர 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 இந்த மலை தன்னை போல என்ன பண்ணும்னா சமபூமி ஆகும். இது சின்னதாகும். நான் நம்புறேன், கர்த்தர் உங்களை வளர்த்துனா போதும், கர்த்தர் உங்களை பெருக பண்ணினா போதும், நீங்க எழும்பினா போதும். சில நேரத்தில் சிலர் என்ன நம்ம நினைப்போம்னா, நமக்கு வருமானம் தான் நிறைய பேருக்கு பற்றாக்குறையா இருக்கும், அப்படின்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும், அது ரொம்ப கம்மியா இருக்கும். ஆனா நான் இன்னைக்கு உங்களுக்காக ஜெபிக்கிறேன், நீங்க வளர்ந்துருந்தா போதும். நீங்க வளர்ந்தீங்கன்னா இந்த கடன் உங்களுக்கு பெருசா தெரியாது, நீங்க வளர்ந்துட்டீங்கன்னா இந்த தேவைகள் உங்களுக்கு பெருசா தெரியாது. உங்களுக்கு வருமானம் பெருகிருச்சுன்னா இந்த தேவையை குறித்து நீங்க கவலைப்பட மாட்டீங்க. இப்ப பிள்ளைகளை படிக்க வைக்க எல்லாத்துக்கும் இப்ப கவலை. ஏன் கவலை அப்படின்னா, நம்ம என்ன பண்ணல, நான் வளரல. ஆனா கர்த்தர் செருபாபேலை பார்த்து சொல்றாரு, நீ பெருவே பர்வதமா இருந்தாலும் நிக்கிரகம் பண்ணுகிற கர்த்தர். நிக்கிரகம், இது தீர்க்க தரிசனமான வார்த்தை, இது நிச்சயமாய் நடக்கும், நிச்சயமாய் நடக்கும். கர்த்தருடைய வருகை தாமதிச்சா நெக்ஸ்ட் இயர் முடிகிறதுக்குள்ள அந்த பர்வதம் ஒன்றும் இல்லாம போயிடும், இருக்கிற இடம் தெரியாம போயிடும், இருக்கிற இடம் தெரியாம போயிடும். தேடி நீங்க கண்டுபிடிக்க மாட்டீங்க, தேடி கண்டுபிடிக்க மாட்டீங்க. அதை நிக்கிரகம் பண்ணிடுவாரு, சமபூமி ஆக்கிடுவாரு. அந்த வியாதி இருக்கிற இடம் தெரியாம போயிடும், அந்த கடன் இருக்கிற இடம் தெரியாம போயிடும், அந்த பிரச்சனை இருக்கிற இடம் தெரியாம போயிடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் நம்பர் 1, முதல்ல தரிசனத்தோட என்ன எடுக்கணும்னா, நீங்க கையில கூழாங்கல்ல எடுக்கும்போது எப்படி எடுக்கணும்? தரிசனத்தோட எடுக்கணும். அதுதான் தாவீதுடைய அனாயிண்டிங். 5 அவன் அப்பவே மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டான், நான் ஜெயிக்க போறது ஒரு கோலியாத்தை இல்ல, நான் ஜெயிக்க போறது காத்தூரான் ஆகிய கோலியாத்தினுடைய அப்பாவுக்கு பிறந்த 5 பேரையும் நான் ஜெயிக்க போறேன், 5 பேரையும் ஜெயிக்க போறேன். அந்த ஒரு கண்ணோட்டத்தோட ஸ்டார்ட் பண்றான் பாருங்களேன். இப்போ என்ன சொல்லுது அப்படின்னா, அதுக்குள்ள அவருக்கு காலம் முடிஞ்சிருச்சு. இப்போ என்ன நடக்குதுன்னா, ஒன்னு தாவீதும், இன்னொன்று அவனோடு இருந்தவர்களும். இது உங்களுக்கு புரியுது இல்ல? அப்படின்னா என்னன்னா, நீங்க தரிசனத்தை மட்டும் கையில எடுங்க. உங்க லைஃப்ல இருக்கிற அந்த சாபமான சில காரியத்தை, பர்வதமா இருக்கிற காரியத்தை, என்னுடைய ஜெனரேஷனோட உங்களோட அதை நிக்கிரகம் பண்ணணும்னு நீங்க அத்தனையும் எழுதி கையில எடுங்க. கையில எடுத்து நீங்க ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. உங்களை கொண்டு சிலதை கர்த்தர் முறியடிச்சிருவாரு. அதற்கு பிறகு உங்க பிள்ளைகளை கொண்டு நீங்க வளர்த்துக்கிறவங்களை கொண்டு கர்த்தர் முறியடிச்சிருவாரு. ஆனா கண்டிப்பா அதுல இருந்து நம்ம வெளியே வந்துரும், முற்றிலுமாக கர்த்தர் வெளியே கொண்டு வருவார். ஹல்லேலூயா, ஆமென். ஏன் அப்படின்னா, நீங்க கையில எடுக்கிற கல்லு தான் பெருசு, அதுதான் முன்னேடி உண்டானது. ஆமென். கோலியாத்து இப்பதான் உண்டான பிரச்சனை, இப்பதான் ஆரம்பிச்சிருச்சு. போராட்டம் நீங்க பிறந்ததுக்கு அப்புறம் தான் ஆரம்பிச்சிருச்சு. ஆனா உங்களுக்குள்ள இருக்கிற கர்த்தர் உலக தோற்றத்திற்கு முன்னே இருக்கிறார்.